Hi everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட விதிமுறைகள் வெளியீடு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ 2023ஆம் ஆண்டு வந்து டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கும். ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ அதற்கான சட்ட விதிமுறைகளை தான் இப்போ வந்து வெளியீடு பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இந்த விதிமுறைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு நிறுவனங்களில் ஏதாவது ஒரு செயலியில் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுடைய ஃபோன் நம்பரை கொடுப்போம். அந்த ஃபோன் நம்பரை வச்சு என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது. அதற்காக தான் இந்த சட்டத்தை வந்து கடுமையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது இது நம்மளுடைய அடிப்படை உரிமை. நம்ம சுதந்திரமா வாழ்றதுக்கு நமக்கான உரிமையை கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆர்டிகிள் 21. ஸோ அந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய அந்த தனிப்பட்ட விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா டீட்டெயில்ஸ் வந்து தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதற்காக தான் தனிநபர் தரவுகள் தொடர்பாக நிறுவனங்கள் கடுமையாக பின்பற்ற வேண்டிய விதிகளை வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ இதன்படி 12 முதல் 18 மாத காலத்தில் படிப்படியாக இந்த சட்டமானது நடைமுறைக்கு வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு செயலியில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து அதனுடைய ஃபர்தராக உள்ள டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா ஒருவரின் தனிப்பட்ட தரவுகள் எதற்காக திரட்டப்படுகின்றன என்பதை விளக்கி அந்த சம்மந்தப்பட்ட கஸ்டமருக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஒப்புதல் பெறுவதற்கான நோட்டீஸை வந்து அனுப்பணும் அப்படின்னு இந்த சட்ட விதிமுறைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கசிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபருக்கு, இப்போ எக்ஸாம்பிள் நிறுவனங்கள்னு சொல்லும்போது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது எல்லாமே வரும். அந்த நபருக்கு தரவு நிர்வாக பொறுப்பாளர் என்ன பண்ணணும்னா எளிமையான மொழியில் அதை தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க இந்த தரவு கசிந்ததற்காக என்னென்ன நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டாங்க அப்படிங்கிற விவரத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா தெளிவுபடுத்த வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த விவரங்கள் வந்து கசியப்பட்டிருக்கு. அப்போ அந்த சம்பந்தப்பட்ட கஸ்டமருக்கு வந்து எந்த அதிகாரியை வந்து தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நிர்வாக பொறுப்பாளர்கள் வந்து தெரிவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம தங்களை பற்றிய தரவுகளை தனிநபர்கள் அணுகுதல், பிழைகளை திருத்துதல், புதுப்பித்தல் அல்லது அழிக்கும் உரிமை, இதுக்கு எல்லாமே இந்த கஸ்டமர்ஸ் வந்து அணுகினாங்க அப்படின்னா 90 டேஸுக்குள்ள என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து பதிலளிக்க வேண்டும். ஸோ இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு தரவு, இந்த சட்டத்தின் அடிப்படையில வந்து ஒரு தரவு பாதுகாப்பு வாரியம் வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. ஸோ நம்மளுடைய அந்த தரவுகள் வந்து கசியப்பட்டுருச்சு, இது இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தரவு பாதுகாப்பு வாரியத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா புகார் அளிக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இவங்களுடைய அந்த தீர்ப்பும் நமக்கு ஃபுல்ஃபில்லா இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிடிஎஸ்ஏடின்னு சொல்லும்போது டெலிகாம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அண்ட் அப்பீலேட் ட்ரிபுனல்ஸ் இவங்களை வந்து அணுகலாம். எப்போ அப்படின்னா இந்த தரவு பாதுகாப்பு வாரியம் கொடுக்கக்கூடிய அந்த பதில் நமக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னா டிடிஎஸ்ஏடி அப்படிங்கிற அந்த தீர்ப்பாயங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா அணுகலாம். ஸோ எதற்காக இந்த சட்டம் அப்படின்னா விளம்பரம் அல்லது மோசடி செய்யும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் அழைப்புகளை பொதுமக்கள் தவிர்க்கவும், ஸோ எந்த ஒரு எண்ம வழியிலும் அவர்களின் தனிநபர் தரவு வந்து வெளியே கசியாமலும் இருக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தரவு பாதுகாப்பு வாரியம் வந்து இவங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது அந்த சட்டத்தை மீறி
கசியப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க வந்து அபராதம் வசூலிப்பாங்க. இந்த நிறுவனங்கள் கிட்ட இருந்து அபராதம் வசூலிக்க முடியும். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா அது குறித்து விசாரணையும் நடத்துவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள்ல நம்ம வந்து கஸ்டமரா இருக்கும்போது 3 ஆண்டுகள் அதை பயன்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும் அப்படின்னா தனிநபர்கள் தங்கள் கணக்கை 3 ஆண்டுகளாக பயன்படுத்தாமல் இருந்தால் அவர்களின் தனிப்பட்ட தரவை இணையவழி வர்த்தக நிறுவனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அழிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த சட்டத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. தில்லி கார் வெடிப்பு, முக்கிய நபர் கைது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டு. ஸோ இதில் வந்து டெரரிசத்தில் வந்து கவர் ஆகும். ஸோ தில்லி கார் வெடிப்பு தாக்குதலை நிகழ்த்தி உயிரிழந்த மருத்துவர் உமர் நபியுடன் இணைந்து சதி திட்டம் தீட்டியதாக காஷ்மீரை சேர்ந்த அமீத் ரஷீத் அலியை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்தது. ஸோ இந்த தேசிய புலனாய்வு முகமை அப்படிங்கிறது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ என்ஐஏ. ஸோ எந்த ஆண்டு இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 2009ஆம் ஆண்டு. ஸோ அதுக்கு முன்னாடி 2008 வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் 2008. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஏஜென்சியானது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ 2008 வந்து ஒரு மும்பை அட்டாக் நடந்திருக்கும், அதன் விளைவாக தான் இந்த ஏஜென்சி வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லி. ஸோ நிறைய இடத்துல வந்து ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏஜென்சி பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இவங்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மினிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டிஎஃப்எஃப்சி செல். ஸோ இதிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் டிஎஃப்எஃப்சி செல், அதாவது டெரர் ஃபண்டிங் அண்ட் ஃபேக் கரன்சி செல். ஸோ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த டிஎஃப்எஃப்சி செல் அப்படின்றது வந்து டெரர் ஃபண்டிங், தீவிரவாத செயலுக்கு ஏதாவது ஃபண்டிங் பண்ணாங்க அப்படின்னா, அதே மாதிரி ஃபேக் கரன்சி நோட்ஸ், இந்த மாதிரியான அந்த குற்றங்களுக்கு இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுவாங்க. சமூக உள்ளடக்கத்துடன் கூடிய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா உதாரணம். ஸோ ஐநா அதிகாரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 4 என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டில் கான்சிக்வன்சஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் மிட்டிகேஷன் மெஷர்ஸ் பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கடந்த 35 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மனிதவள மேம்பாடு உலக அளவில் குறைந்து விட்டது. ஸோ மனித HDI இண்டெக்ஸ்ன்னு சொல்லும்போது என்னென்ன க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி இதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஸோ எஜுகேஷன், ஸோ ஜிடிபி பெர் கேபிட்டா. ஸோ இது பேசிஸில் தான் இந்த HDI இண்டெக்ஸை வந்து வெளியிடுவாங்க. ஸோ எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த அமைப்பு தான் HDI இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பருவநிலை மாற்றம், வறுமை என பல்வேறு சவால்களை திறமையாக எதிர்கொண்டு வளர்ச்சி பாதையில் இந்தியா பயணிப்பது வந்து பாராட்டுக்குரியது அப்படின்னு ஐநா அதிகாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2030க்குள் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்ய வளரும் நாடுகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 212 லட்சம் கோடி நிதி தேவைப்படுகிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஆன் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த அமைப்பானது 1992ஆம் ஆண்டு தான் பிரேசிலில் இருக்கக்கூடிய
ரியோ டி ஜெனிரோல வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ எதற்காக அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக. ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸஸோட எஃபெக்ட் என்னன்னா, எக்ஸாம்பிள் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்கும்போது அதிக அளவில் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணி டெம்பரேச்சரை வந்து அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணும்போது நிறைய பாதிப்புகள் இதனால் ஏற்படும். ஸோ அதற்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேஸை கம்மி பண்றதுக்காக தான், ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த அமைப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது மாநாடு. ஸோ இது எந்தெந்த நாடுகள் இதுல உறுப்பினர்களா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒன்றிணைந்து வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதான் நம்ம கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து பெர்லின், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெர்லின்ல நடைபெற்றிருக்கும். இதுல முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21. ஸோ 2015ல பாரிஸ்ல வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ இதுல என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லா மெம்பர் கண்ட்ரீஸும் இணைந்து ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அட்மாஸ்பியர்ல அந்த எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்ததோ அதை விடைக்கும் 1.5 டிகிரி வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுவும் 2030ஆம் ஆண்டுக்குள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதனுடைய அந்த 29வது கான்ஃபரன்ஸ் ஆஃப் மீட்டிங் வந்து அசர்பைஜான். ஸோ இங்கே தான் அசர்பைஜான்ல இருக்கக்கூடிய பாகுல தான் நடைபெற்றிருக்கும். ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30. ஸோ இது எங்கே நடைபெற போகுதுன்னா பிரேசில்ல இருக்கக்கூடிய பெலாம். ஸோ இதற்காக தான் 29வது கான்ஃபரன்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸ்ல வந்து வளரும் நாடுகளுக்கு, அதாவது வளரும் நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸை நம்பி தான் இருப்பாங்க. ஸோ நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லும்போது திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடாத அந்த ரிசோர்ஸஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். அதாவது கோல், எக்ஸாம்பிள் பெட்ரோலியம், இதெல்லாமே ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு கிடைக்காது. ஸோ இதுல இருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதிக அளவில் அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன ஆகும்னா அட்மாஸ்பியர்ல பெர்சிஸ்ட் ஆகி அது வந்து என்ன பண்ணணும், டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த நான் ரெனியூவபிள்ல இருந்து ரெனியூவபிள், இப்போ சோலார் எனர்ஜி இதெல்லாமே ரெனியூவபிள் ரிசோர்சஸ், விண்ட் எனர்ஜி இதில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதிக அளவில் வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எமிக்ட் ஆகாது. ஸோ அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரும் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதற்காக தான் இந்த மீட்டிங்ல என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரூபாய் 115 லட்சம் கோடி நிதி திரட்ட அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. புல்லட் ரயில் திட்ட அனுபவங்களை ஆவணப்படுத்த பொறியாளர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். ஸோ இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஜியாகிரஃபியில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ யூனிட் 2ல வந்து கவர் ஆகும். ஸோ முதலாக அந்த மும்பை ரயில் திட்டம் வந்து எங்கே அமைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத் இடையே தான். ஸோ இது எந்தெந்த டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணும் அப்படின்னா குஜராத் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி யூனியன் பிரதேசத்தில் 352 கிலோமீட்டர். ஸோ அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 156 கிலோமீட்டர். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 508 கிலோமீட்டர். ஸோ எந்த நாட்டுடன் இணைந்து இந்த புல்லட் ரயில் ப்ராஜெக்டை பண்றாங்க அப்படின்னா ஜப்பான். ஸோ இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் காரிடார். ஸோ என்று இந்த ப்ராஜெக்ட் வந்து அழைக்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டிஸ்டன்ஸ் இது கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபர்மதி, அகமதாபாத், சூரத், தானே, மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களை வந்து இது வந்து இணைக்க உள்ளது. எஸ்சி பிரிவில் கிரீமி லேயருக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய். ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3 பாலிட்டியில் வந்து கவர் ஆகும்.
ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் மத்திய அரசில் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ப்ளஸ் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு எப்படி வழங்கப்படுது அப்படின்னா, எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி கேஸ்ட்டுக்கு 15%, எஸ்டிக்கு வந்து 7.5%, ஓபிசி 27%, அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 10% வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 59.5% வந்து ரிசர்வேஷன் வழங்கப்படுது. ஸோ இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸுக்கான ரிசர்வேஷன் வந்து 130th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2019 தான் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ ஓபிசி எடுத்தோன்னா 27% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு முதலாக 1979 மண்டல் கமிஷன் வந்து போடப்பட்டிருக்கும். ஸோ அவங்க தான் ரிப்போர்ட்டை 1980 வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓபிசி பிரிவினருக்கு வந்து 27% ரிசர்வேஷன் வேலை வாய்ப்புலையும் எஜுகேஷன்லையும் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆட்சி மாற்றம் நடந்ததுனால இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1990 விபி மண்டல் அவர்கள் விபி சிங் அவர்கள் அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஓபிசிக்கு வந்து 27% ரிசர்வேஷன் வேலை வாய்ப்பிலையும் எஜுகேஷன்லையும் கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த தீர்ப்பை எதிர்த்து தான் இந்திரா சஹானி அவர்கள் 1992 வந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது ஓபிசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து 27% ரிசர்வேஷன் கொடுக்கும்போது மற்ற கேட்டகரியில் உள்ளவங்களுடைய அந்த வேலை வாய்ப்பானது பறிக்கப்படுகிறது அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதற்காக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஓபிசியில் உள்ளவங்களுக்கு 27% ரிசர்வேஷன் கொடுக்கலாம், பட் கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு புது லேயரை வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஓபிசிலேயே ஸோ கிரீமி லேயர்னு சொல்லும்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, பிரசிடென்ட்டு, ஸோ ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ். ஸோ இவங்களுடைய அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஓபிசி ரிசர்வேஷன் வந்து அப்ளை ஆகாது. ஸோ இவங்க எல்லாமே அந்த கிரீமி லேயர்ல வந்து வருவாங்க. ஸோ கிரீமி லேயர்ல கீழே உள்ள மக்களுக்கு மட்டும்தான் இந்த 27% ரிசர்வேஷன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னுடைய தீர்ப்பை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் ராம்நந்தன் கமிட்டி வந்து போடப்பட்டிருக்கும். ஸோ இவர் தான் கிரீமி லேயரில் வந்து யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு வரையறை பண்ணியிருப்பார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய 52வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் கிரீமி லேயர் என்ன பண்ணணும்னா ஃபார்ம் பண்ணணும். அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட்லேயுமே என்ன இருப்பாங்க அப்படின்னா மிகவும் வசதி படைத்தவர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு இந்த ரிசர்வேஷன் வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தான் நம்மளுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. யூனிசெஃப் தூதராக நடிகை கீர்த்தி சுரேஷ். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸில் பேப்பர் 3 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் வந்து கவர் ஆகும். ஸோ யூனிசெஃப் அப்படிங்கிறது வந்து யுனைடெட் நேஷன் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். ஸோ எந்த வருடம் இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1946. ஸோ இதனுடைய தலைமையகம் வந்து நியூயார்க். ஸோ எதற்காக இந்த அமைப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்குன்னா, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளின் பாதுகாப்பு, உணவு, சுகாதாரம், ஆரோக்கியம் இது எல்லாத்தையுமே கவனிக்கிறதுக்காக தான் இந்த அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த யூனிசெஃப் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த குழந்தைகளின் உரிமையை வந்து பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு பிரதிநிதிகள் வந்து செயல்படுவாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்தியா பிரிவின் தூதராக நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்.